அதிலே கடந்த வாரத்திலே நாம் 1 யோவான் நிருபத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தை கடைசியாக நாம் சிந்தித்து முடித்தோம். இந்த நாளிலே 1 யோவான் 4வது அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவிகொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனால் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் தொடர்ச்சியாக சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். இந்த 6 வசனத்தை நம்மால் முடிந்த வரைக்கும் பார்க்க முயற்சிப்போம். குறிப்பாக இதனுடைய முதலாவது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று. இந்த ஒரு வசனத்திலே ஏறக்குறைய 3 உண்மைகளை அவர் பேசக்கூடியவராய் இருக்கிறார். முதலாவதாக, அதிகமான கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் என்று நாம் அறிந்து கொள்கிற போது, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இங்கு பூமியிலே அநேக கள்ள போதகர்கள் இருப்பார்கள். ஏன் கள்ள போதகர்களை இருக்கும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார்? சில கேள்விகளுக்கு நமக்கு நேரடியான விளக்கமான பதில் தெரியாவிட்டாலும் கூட சில விஷயங்களை கடவுள் திட்டமிடுதலை அப்படி வைத்திருக்கிறார். ஏன் சாத்தானை சோதிக்கும்படியாக அனுமதித்து வைத்திருக்கிறார்? நாம ஒரு சில காரணங்களை யோசிக்கலாம். என்னது? அப்பொழுதுதான் யார் உண்மையுள்ளவர்கள் என்று என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். கடவுளுக்குள் யார் உகந்தவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அல்லது இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் சோதனையின் போதுதான் உண்மை தன்மை என்ன பண்ணப்படுகிறது? வெளிப்படுகிறது. ஆகவே சாத்தானை அனுமதிக்கிறார் என்று நாம் அநேக காரியங்களை யோசிக்கிறோம். அது போல இந்த உலகத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 பேதுருவினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசிங்களே. எடுத்தவங்க மீட் ஆன் பண்ணி வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். வேதம் திரும்ப திரும்ப ஒரு உண்மையை வலியுறுத்துகிறது. என்னவென்றால், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இப்ப இந்த வசனத்துல ஒரு சிறிய குறிப்பு சொல்வார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அநேக தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்க முடியாது, ஆனால் போதகர்களை பார்க்க முடியும். ஆகவே கள்ள போதகர்கள் இருப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலும் தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறதாக நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இங்கு என்ன மையப்படுத்துகிற வருகிறது என்றால், பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பாக தீர்க்கதரிசிகளை மையப்படுத்தியே வழி நடத்தினார். பிரதான ஊழியமாக காணப்பட்டது யார் என்றால் தீர்க்கதரிசிகள். எங்கு பார்த்தாலும் தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். அந்த காலகட்டத்திலும் மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளைத்தான் சில நேரத்தில் ஆண்டவர் மெய்ப்பர் என்று அழைத்திருக்கிறார். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் சத்தியத்திலே நடத்தியது யாரும் வழியாக என்றால் பிரதானமாக தீர்க்கதரிசிகள் வழியாக நடத்தினார். ஆசாரியர்கள், மேய்ப்பர்கள் இவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். சில நேரங்களிலே
அவர்களுக்கு வெவ்வேறு பணிகள் இருந்தது. அவர்களும் கூட தேவனுடைய வார்த்தையை போதித்தார்கள். நீங்க ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசாரியர்களும் கடவுளுடைய வார்த்தையை போதித்திருக்கிறார்கள். மெய்ப்பர்களாக சிலர் இருந்திருக்கிறார்கள். இடைப்பட்ட காலகட்டத்திலே இது போல பரிசேயர்களை போன்ற வேதபாரகர்கள் போன்று தோன்றிருக்கிறார்கள். ஆனால் மையமாக ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்தை கடவுள் சத்தியத்திற்குள்ளே நடத்துவதற்கு அவர் பயன்படுத்திய பிரதான நபர்கள் யார் என்றால் தீர்க்கதரிசிகள் தான். புதிய ஏற்பாட்டிலே நீங்க பார்த்தீர்கள், புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற வண்ணமாக அப்போஸ்தலர்கள் இருந்திருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள், சுவிசேஷகர்கள் இருந்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாரும் இருந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டிலே மிக பிரதானமாக மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்படுகிற, அதாவது பாஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிற போதகர்களை பிரதானமாக பயன்படுத்துகிறார். அதுதான் இந்த இடத்துல ஒரு கம்பாரிசனா பேதுரு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிற போது கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அப்ப நீங்க ஒரு உண்மையை மறந்துடக்கூடாது. நம்மளை சுத்தி கள்ள போதகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது மறுக்கவே முடியாது. அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். கள்ள போதகர்கள் என்று நாம் நினைக்கிற போது அது ஏதோ ஒரு சிறிய கூட்டமாகத்தான் இருக்க வேண்டுங்கிறதான அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கெல்லாம் என்ன நினைப்புனா, நல்ல போதகர்களைத்தான் திரளான ஜனங்கள் ஃபாலோ பண்ணுவார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை என்னவென்றால், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர் மிகவும் குறைவு. அப்ப கள்ள போதகர்களை அநேகர் பின்பற்றுவார்கள். கூட்டமாக இருக்கிறதை மட்டும் வைத்து அவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்று நாம் என்ன பண்ணிவிட முடியாது, கணக்கிட முடியாது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்திலையும் இதே கள்ள போதகர்களை பற்றி அவர் இப்படியாய் பேசுகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணர்வுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஏன் கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் என்றால், கள்ள போதகர்களை விரும்பக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அப்ப முதலாவது கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள், தோன்றி இருக்கிறார்கள். எப்பொழுதும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான உண்மையை யோவான் வலியுறுத்துகிறார். அதற்கு காரணம் என்ன? அவர்களை ஏன் அநேகர் பின்பற்றுகிறார்கள் என்றால், இது மாதிரியான சத்தியத்திற்கு விலகி தங்களுக்கு ஏற்றார் போல போதகர்களை விரும்பக்கூடிய ஒரு மக்கள், ஒரு சுவாபம் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே தான் கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கள்ள போதகர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருப்பது போல இன்றைக்கும் என்ன பண்ணுகிறார்கள்? கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவதாக இதிலே வலியுறுத்துகிற உண்மை என்னவென்றால், எல்லா தீர்க்கதரிசிகளையும் நம்பாதிருங்கள். அப்ப அவர் என்ன சொல்றாரு? கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா போதகர்களும் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. பாஸ்டர்ஸ் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தையினால் மட்டுமே யாரும் புனிதராக மாறிவிட முடியாது. ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க, ஒருத்தர் பாஸ்டராகவோ ஊழியராகவோ மாறிவிட்டபடியினால் மட்டும் அவர் புனிதராக மாறிவிட முடியாது. அவருடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி பகர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகவே ஒருவர் பாஸ்டர், இன்றைக்கு இவர் பிரசங்கம் பண்ணுவாரு, அவர் பாஸ்டர் தானே அப்படின்னு சொல்றதுக்காக அவரை நாம் அப்படியே நம்ப வேண்டுங்கிறதான அவசியம் இல்லை. ஆகவே மூன்றாவதாக சொல்லுகிறது, எல்லா தீர்க்கதரிசிகளையும் சோதியுங்கள். நான் பேசுகிறது உட்பட அல்லது தியோஸ் காஸ்பல்ல பேசப்படுகிற செய்தி உட்பட பிறர் யார் பேசினாலும் சரி, ஊழியத்திலே பிரபலியமாக யார் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சோதியுங்கள் என்பது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் கூட சில நேரங்களிலே வசனத்தை தவறுதலாக விளக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக நீங்கள் எல்லாருடைய பிரசங்கங்களையும் சோதித்து அறியுங்கள். அது தேவன் கொடுத்திருக்கிற நீதியா இருக்கிறது. அதற்கு அவர் சொல்றார், அநேக கள்ள போதகர்கள் இருக்கிறபடினால் எல்லாரையும் நம்பாதீங்க, எல்லாரையும் சோதித்தறியுங்கள் என்று.
இந்த உண்மையை 1 தெசலோனிக்கேயரில் நாம் வாசிக்க முடிகிறது. 1 தெசலோனிக்கேயர் அந்த பகுதியை எடுத்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இங்க ஒரு உண்மை இருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று சொல்லுகிற போது அதற்காக நாம் எல்லாரையும் நம்பாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை அப்படின்னு பவுல் சொல்றார். ஆவியானவருடைய கிரியை நீங்கள் அணைத்து போட்டு விட வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிறதான ஆவியானவருடைய வரங்களை நீங்கள் பயன்படுத்தாமல் போய்விட வேண்டாம். ஆகவே ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், அணைத்து போட்டு விடாதீர்கள்ங்கிறது அதனுடைய அர்த்தம். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். அதே சமயத்துல கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக போதகர் எல்லாவற்றையும் அல்லது போதனை எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். வேதம் நமக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறது. ஆண்டவரே எனக்கு சரியானதை மட்டும் போதிக்கிறார் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பிரசங்க பீடத்தில் ஒரு பிரசங்கியார் பேசுகிறது எல்லாமே கடவுளுடைய வார்த்தை. அப்படி பிரசங்கியாரே உரிமை பாராட்ட முடியாது. நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை, அதில் இருக்கிற உண்மையை விளக்குகிறோமே ஒழிய நாங்கள் பேசுகிற விளக்க உரை எல்லாம் கடவுளுடைய வார்த்தை கிடையாது. நாம சொல்ற எல்லா கருத்தும் அங்கு இருந்து அதில் இருக்கிறதான விளக்கத்தை சொன்னால் மட்டுமே அது கடவுளுடைய வார்த்தை ஒழிய, மாறாக பிரசங்கியார் தேவ சமூகத்தில் பேசுவது எல்லாம் கடவுளுடைய வார்த்தை கிடையாது. தயவு செய்து பிரசங்கங்களை தேவ வார்த்தைக்கு இணையாக எடுக்காது. அந்த பிரசங்கத்தை தேவ வார்த்தையோடு ஒப்பிட்டு என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் மிக மிக அவசியமானதா இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அது ஊழியங்களாக இருக்கட்டும், போதனையா இருக்கட்டும், இந்த மூன்றையும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோவான் இதைத்தான் பிரதானமாக வலியுறுத்துகிறார். இந்த உலகத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஏனென்றால் அவர்களை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே எல்லா போதகர்களையும் நம்பாதிருங்கள், எல்லாவற்றையும் பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஐயோ, அவ்வளவு வேலைலாம் செய்ய முடியாது, என்னால சோதித்து பார்த்துலாம் கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா நாம் எளிதிலே வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தேவன் இந்த பொறுப்பை நம்முடைய கரத்தில் தான் என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இப்ப இதுல எப்படி ஊழியர்களை சோதிப்பது? அதாவது இதுல கடைசியாக நாம் அதுதான் சிந்திக்கிறோம். என்னது, எல்லா தீர்க்கதரிசிகளையும் சோதியுங்கள் அப்படின்னு. நான் எப்படி ஒரு போதகரை சோதித்து பார்ப்பது? உங்களுக்கு தெரிந்த விடைகளை நீங்க சொல்லலாம். ஒரு பாஸ்டரையோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியோ நீங்க எப்படி சோதிக்கலாம் என்று மேக்சிமம் நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அடிக்கடி இந்த விஷயங்களை பேசுகிறோம். ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, நாம் அதற்கப்புறம் ஒரு சில காரியங்களை சிந்திக்கலாம். எப்படி ஊழியர்களை சோதிப்பது? அவருடைய கனிகளினால். ஓகே, அது பிரதானமாக சொல்லப்படுகிற ஒரு உண்மை என்னவென்றால், அவர்களுடைய கனிகளினாலே நாம் அவரை அறிந்து கொள்ளலாம். ஓகே, அப்புறம் அவங்க போதிக்கிறத வச்சு அறிந்து கொள்ளலாம். நிச்சயமாக. இரண்டாவது, அவர்களுடைய போதனையினுடைய அந்த சாராம்சம் என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்து நாம் அவர்களை அறிந்து கொள்கிறோம். இந்த உலகத்து பிரகாரமாவே எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சிஸ்டர் சொன்ன மாதிரி, அதாவது அவர்களுடைய போதனையுடைய நோக்கம், அவர்கள் போதிப்பார்கள், அதே சமயத்துல அவர்களுடைய அந்த கிறிஸ்துவை பற்றியதான போதனையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கலாம், மாறுபட்டு அல்லது செழிப்பை மையப்படுத்தியதாக என்ன பண்ணலாம், இருக்கக்கூடியதாக இருக்கும். நித்தியத்தை பற்றியதான அல்லது பரிசுத்தத்தை பற்றியதான போதனைகள் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ. வேற எதுவும் யாருக்கும் தோணுதா? தன்னை பற்றியே உயர்த்தி பேசுவாங்க, அதை வச்சு. ஓகே, சில நபர்களுடைய அந்த பேச்சுல அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு மாறாக தங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார். இப்ப நாம் இந்த ஊழியர்களை சோதிப்பதை குறித்து நாம் அநேக விஷயங்களை யோசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற போது ஒரு தொகுப்பாகத்தான் இவைகளை சொல்லுகிறது.
நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு, நீங்கள் சொன்ன விஷயங்கள் இதுல இருக்கிறது, நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தி விட்டு நான் 1 யோவானுக்கு போக நினைக்கிறேன். முதலாவதாக, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் நிறைவேறுகிறதா என்று பாருங்கள் என்று வேதம் அழைக்கிறது. சமீபத்துல ஒரு பாப்பா வந்து இந்த வசனத்தை, எனக்கு அதனுடைய அர்த்தம் என்னென்ன அப்படின்னு மாதிரி கேட்டிருந்துச்சு. இந்த வசனத்தை படிச்சுட்டு எனக்கே இந்த வசனத்தின் மீது சந்தேகம் வந்துருச்சு. இது ரொம்ப பிரபலியமான ஒரு வசனம். திடீர்னு நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். ஆனால் இந்த வசனத்தை அந்த பாப்பா கேட்ட உடனே எனக்கு அதுல அதை குறித்து படிக்கிற போது ஒரு சந்தேகம் வந்தது. இந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களே. மோசையினுடைய காலகட்டத்துல தீர்க்கதரிசிகளை பற்றி பேசுகிற போது நாம் இப்படியாய் வாசிக்கப்படுகிறோம். உபாகமம் 18வது அதிகாரம். சொல்லும்படி வாசிங்க. சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். இந்த வசனத்துல 2 குறிப்புகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முதலாவது, சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். 2 விஷயத்தை பேசுகிறார். வேறொரு கடவுளுடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவனாக அவருடைய ஊழியக்காரனாக இருக்கவனும் கொலை செய்யப்பட வேண்டும். 2வது, நான் சொன்னதாக நான் சொல்லாததை என்னுடைய நாமத்தினாலே சொல்லுகிறவனும் சாகப்பட வேண்டும். அவரே கொன்றலாம் தானே, ஆனா நம்மளை கொல்ல சொல்றாரு. இப்ப நாம யாரையும் கொல்ல முடியாது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தினுடைய சமய சட்டங்களும் அரசாங்க சட்டமும் ஒன்றாக இருந்தபடினால் கடவுள் அப்படி கொடுத்திருந்தார். எது? கடவுளுடைய நாமத்தினால் ஒருவன் பொய்யான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றானா அவனை கொன்றுங்கிறது கடவுள் கொடுத்திருந்த சட்டம். ஏனென்றால் நான் திரும்ப சொல்லுகிறேன், அவர்களுடைய தேசத்தின் சட்டமும் அவர்களுடைய விசுவாசத்தின் சட்டமும் என்னவாக இருந்தது? ஒன்றாக இருந்தது. ஆகவேதான் கடவுள் அங்கு உடனடியாக அந்த மரண தண்டனையே கொடுக்கக்கூடியதான சில விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியாது. 2வது, அவர் உடனடியாக அவர் கொல்லவில்லை. அவன் தான் கர்த்தருடைய நாமத்துல துணிகரமாக பொய் சொல்லுகிறானே, அவனை ஆண்டவரே அடிச்சிடலாமே. ஆண்டவர் அப்படி செய்வது கிடையாது. நாம் வேதத்துல பார்க்கிற ஒரு சில தண்டனை சம்பவங்களை மட்டும் புரிந்து கொண்டு கடவுள் தவறு செய்கிறவர்களை உடனடியாக தண்டிக்கிறார் என்று நாம் நினைத்து விடக் கூடாது. வேதம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவத்தையும் அல்ல, குறிப்பான சில சம்பவங்களை மட்டுமே பதிவு செய்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஆண்டவர் தம்முடைய நாமத்திலே பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்றபடினால் உடனடியாக அவர்களை அழித்து விடுவார். அப்படி நீங்க நினைக்காதீங்க. அதை நம்முடைய கரத்தில் தான் விட்டிருக்கிறார். இங்க எனக்கு வந்த இந்த வசனத்தை, எனக்கு வந்த சந்தேகம் என்னன்னா, நிறைய தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நல்ல தீர்க்கதரிசி தானே. இப்ப இந்த வசனத்துல நாம என்ன வாசிக்கிறோம்? ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அதனாலதான் அந்த பாப்பா அதை கேட்டு திடீர்னு கேட்கவும் எனக்கு கொஞ்சம், நான் அதை போய் படிச்சு பார்க்க நமக்கே இந்த வசனத்தின் மீது சந்தேகம் வந்துருச்சு. ஆஹா, இது என்னதான் ஆண்டவர் சொல்ல வந்திருக்கிறார். ஏனென்றால் உண்மையிலேயே வேதாகமத்தில் இருக்கிறதான அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இன்னும் என்ன ஆகல, ஒரு சில விஷயங்கள் நிறைவேறவில்லை. அப்ப இதைத்தான் கள்ள தீர்க்கதரிசனம் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நிறைவேற்றுவாரு, இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு நிறைவேற்றுவாரு, இல்லைன்னா 50 வருஷம் கழிச்சு கூட என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவாரு. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க தீர்க்கதரிசிகள், அதாவது இன்றைய நவீன தீர்க்கதரிசிகள் தங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லுவாங்க. அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கிற போது, நீங்கள் மோசேயினுடைய காலகட்டத்துல நீங்க பார்த்தீர்கள், தீர்க்கதரிசிகள் பிரதானமாக கடவுள் அவர்களிடத்துல இடைப்பட்டு அந்த நியாய தீர்ப்பின் போது அவர்களுக்கு உண்மையை உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் தங்களுடைய நியாய பிரமாணத்தின் அடிப்படையில தீர்ப்பு சொல்வார்கள். சில நேரத்துல ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறார் என்று அவர்கள் லோக்கல் பிரச்சனையே பேசுவாங்க. இப்ப நாம் வேதத்தில் பார்க்கக்கூடியதான தீர்க்கதரிசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த தேசம் அழிந்து போக போகிறது, கடவுள் உங்களுக்கு யுத்தத்தை அனுமதிக்க போகிறார், இப்படி அந்த உள்ளூர் சார்ந்த தீர்க்க தரிசன குறிப்புகளை பேசக்கூடியவர்களா இருக்கிறார்கள். கடவுள் உங்களை சபிக்க போகிறார், உங்களுடைய வாழ்க்கையில பஞ்சம் வரப்போகிறது என்று உள்ளூர் சார்ந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள்.
அவர்களை பற்றி தான் இந்த வசனம் பிரதானமாய் சொல்லுகிறது. என்னது? இந்த தீர்க்கதரிசியுடைய வேலை என்றால், தாங்கள் வாழுகிற காலகட்டத்தில் வாழுகிற மக்களை பற்றி சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். ஆனால் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் வாழுகிற லோக்கல் தீர்க்க தரிசனங்களை மட்டும் சொல்லவில்லை, தேவனை பற்றி, மேசியா ஒருவர் வருவார் என்று எதிர்காலத்தை பற்றி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த உபாகமத்தினுடைய அளவுகோல் என்ன? ஒருவர் இன்றைய தலைமுறையிலே இன்றைய காலகட்டத்தில் இது நடக்க போகிறது, இப்படி கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார், உங்களுக்கு இதை செய்ய போகிறார் என்று ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னால் அது நடக்க வேண்டும். அது நடந்தால்தான் அவர் யாரு? தீர்க்கதரிசி. அப்படி இல்லை என்றால் அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் வெறுமனே உள்ளூர் சார்ந்த விஷயங்களே அல்ல, தேவனுடைய வார்த்தையை எதிர்கால மக்களுக்கு தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணியிருக்கிறார்கள்? எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதையும் இதையும் போட்டு நாம் குழப்பிக் கொள்ளக் கூடாது. அப்ப முதலாவது என்னவென்றால், தீர்க்கதரிசி இந்த சூழல் சார்ந்து சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எழுத்தின்படியாக நிறைவேற வேண்டியது அவசியமா இருக்கிறது. இரண்டாவது, நாம் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துவை அவர்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது மிக அவசியமா இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் நாங்கள் பிரசங்கிப்பதில்லை என்று பவுல் சொல்வது போல, கிறிஸ்துவை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக அறிவிக்கிறார்கள்? கிறிஸ்துவையே அறிவிக்கவில்லை என்றால் அவர் கள்ள போதகர் தான். அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து தேவன் என்றும் என்ன பண்ணுவதில்லை, விசுவாசிப்பது கிடையாது. அப்ப இவர்களெல்லாம் நாம் நேரடியாக இனம் கண்டுபிடுவோம். ஆனால் இங்க கிறிஸ்துவை அவர்கள் எப்படி அறிவிக்கிறார்கள்? நான் ஏற்கனவே சில முறை சொன்னது போல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களா, அல்லது அவர் பணக்கார கடவுளாக பிரசங்கிக்கிறாரா, அல்லது நம்மளை வேலை வெட்டி இல்லாம எப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதை மட்டுமே அவர் பிரதான வேலையாக என்ன பண்ணுகிறார், செய்கிறதாக காண்பிக்கிறார்களா? ஆக இவர்கள் கிறிஸ்துவை காண்பிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கிறது. சிலர் இன்னும் மிஞ்சி போய் கிறிஸ்து இன்னும் பல கிறிஸ்துகளை உருவாக்குகிறதை போல பேசக்கூடியவர்களா இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவாக மாறிவிட முடியும், கிறிஸ்து நம்மை அவரை போன்று மாற்றுகிறார் என்பதை தவறாக புரிந்து கொண்டு என்ன நினைக்கிறாங்க? இப்படி நினைக்கிறாங்க. ஒரு முறை ஒரு பைபிள் ஸ்டடியில இப்படி கேள்வி கேட்டாங்க. முதலாக சாத்தான் என்ன சொல்லி வஞ்சித்தான்? ஏதேன் தோட்டத்துல சாத்தான் ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன பேசி அவர்களை ஏமாற்றக்கூடியவனா இருக்கிறான்? நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். அது தேவர்கள் என்றெல்லாம் தேவனை போல இருப்பீர்கள்ங்கிறது தான் அந்த இடத்துல வரக்கூடியதான ஒரு விஷயம். அப்ப அங்க என்ன சாத்தான் கேள்வி எழுப்புகிறான்? நீங்கள் தேவனை போல இருப்பீர்கள் என்று. அவன் திரும்ப பார்க்கிறோம், 1 யோவானிலே வாசிக்கிற போது, அவர் வருகிற போது அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று வாசிக்கிற போது, அப்போ ஒரு பைபிள் ஸ்டடியில இந்த கேள்வியை கேட்டாங்க. என்னவென்றால், சாத்தானும் அதைத்தானே சொன்னான், இந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் தேவனை போல இருப்பீர்கள் என்று. அப்ப 1 யோவானிலும் அவரை பார்க்கிற போது நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று திரும்பவும் நம்மை வேதம் அப்படி சொல்லுகிறதே, அப்புறம் எதுக்காக ஆண்டவர் இது ஒரு பாவமாக பிரச்சனையாக ஆண்டவர் எழுப்பினார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப்லயும் எனக்கு ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு இந்த கேள்வியை. இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் புரியுதா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. ஓகே. அதாவது சாத்தான் ஏமாற்றுகிறான் என்னவென்றால், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடுகிற போது தேவனை போல மாறுவீர்கள் என்று ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தில் அவர் வருகிற போது அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் ஏன் ஆண்டவர் தண்டித்தார் என்று ரொம்ப எளிமையாக சற்று வேத வசனத்தை படித்தவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். யாருக்கேனும் விடை தோணியது தெரிகிறது என்றால் கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாத்தான் சொன்னதற்கும் ஆண்டவர் சொல்லுகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? தேவன் சொன்னது அவருடைய வார்த்தையை பெற்றவர்களை தேவர்கள்னு சொன்னார். ஓகே. ஆனா பிசாசு சொன்னது, தேவன் விளக்கின விருட்சத்தின் கனியை புசிப்பதினால நீ தேவர்கள் ஆவான்னு சொன்ன. பிசாசு சொன்னது தப்பு. ஓகே. ஓகே, கிட்டத்தட்ட சரியான விடைதான்.
இன்னும் ஒரு கூடுதல் விஷயம் இருக்கு. நான் சொன்ன வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் ஒரு கேள்வி வருகிறது. அதாவது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று 1 யோவான்ல நாம் வாசிக்கிறோம். அவர் வருகிற போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று, நாம் தேவ சாயலாக மாறுவோங்கிறதான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த அர்த்தத்தில் தான் இந்த கேள்வியை நாம் முதலாவது எழுப்ப வேண்டும். இது ஒரு பைபிள் கான்ஃபரன்ஸ்ல இந்த பெரிய கேள்வியா வந்து அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து அப்படி இப்படின்னு இதாச்சு. இதுல என்ன விஷயம்னா, சாத்தான் ஆதாமை தேவனாக மாறுவா என்றுதான ஒரு விஷயத்தை அவனுக்கு பேசுறான். ஒரு காலம் மனிதர்கள் தேவனாக மாற முடியாது. அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். நாம எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக மரித்து பரலோகத்துக்கு போனாலும் நம்ம பரலோகத்துல தேவ தன்மையோடு இருப்பதல்ல. அப்ப பிரதர் சொன்னதான வசனமோ அல்லது 1 யோவானுடைய வசனமோ எதை குறிக்கிறது என்றால், நாம் தேவ சாயலுக்கு ஒப்பாக மாறுவோம். என்னது? தேவனுடைய பண்பு நலன்கள் உடையவனாக மாறுவோம். அதைத்தான் அவர் சொல்றாரு. என்னது? அவர் வருகிற போது அவருக்கு ஒப்பா இருப்போம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள கடவுள். அப்படின்னா என்னது? தேவனுடைய பண்புகள் உடையவர்களாக, கடவுள் எப்படிப்பட்டதான திவ்ய சுபாவம் உடையவராக அன்புள்ளவராக இருக்கிறாரோ அது போல நாமும் அன்புள்ளவர்களாக இருப்போம். எங்கு என்றால் நித்தியத்துல. அது நித்தியத்துலதான் அப்படி இருப்போமான்னு கேட்டா, அப்படி அங்க இருக்க போகிறோம். ஆகவே இங்கு அதே நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் அப்படின்னு. அப்ப சாத்தான் சொன்னது கடவுளுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்துவதற்கு. ஆனால் வேதமும் தேவனும் நம்மை சொல்லுகிறது என்னவென்றால், தேவனுடைய பண்புகளை நாம் பெற்றுக்கொள்வோம், அந்த நிலையை அடைவோங்கிறதான ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்துகிறது. அப்ப நாம் கிறிஸ்துவை எப்படிப்பட்டவர்களாக அறிவிக்கிறோங்கிறது மிக மிக அவசியமா இருக்கிறது. அப்ப நான் கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக அறிவிக்கக்கூடியவனாய் இருக்கிறேனா, அல்லது கிறிஸ்துவை நான் வேதம் போதிக்கிற அடிப்படையில் கிறிஸ்துவனுடைய உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறேனா, அல்லது கிறிஸ்துவை மாறாக நாம வேறொரு கிறிஸ்து என்று பவுல் சொல்வது போல அதற்கு ஏற்றார் போல அறிவிக்கிறோமா அப்படிங்கிறது அவசியமா இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு ஊழியரை நாம் எப்படி பரிசோதிக்கலாம் என்றால், அநேகர் சொன்னது போல அவர்களுடைய கனிகளினாலே நாம் அவர்களை என்ன பண்ணுகிறோம்? பரிசோதிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நிச்சயமாக ஊழியருடைய வாழ்க்கை என்பது அவர்கள் சரியான நபர்களா என்பதை பற்றி பேசுகிறது. அவர்கள் பரிசுத்தத்தை பற்றி பேசலாம், ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பது மிக மிக அவசியமானதா இருக்கிறது. ஒரு சிலர் பரிசுத்தத்தை பற்றியே பேச மாட்டாங்க, அவர்கள் வாழ்க்கையை பற்றியே பேச மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் நம்மளுடைய ஆசைகளை தூண்டுவதே நோக்கமா இருக்கும். ஆனால் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற மக்கள் கூட பரிசுத்தத்தின்படி வாழ்வதற்கு பிரயாசப்படாத ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் சற்று ஆபத்தானவர்கள். ஏன்னா அவங்க பரிசுத்தத்தை பேசுவாங்க. பரிசுத்தத்தை பேசுகிற அவர்கள் சொல்வதின்படி அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, செய்வது கிடையாது. இப்படிப்பட்ட கள்ள போதகர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நாம் மூன்றாவதாக அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவர்கள் பரிசுத்தத்தை போதிக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் போதிக்கிறதை அவர்கள் கைக்கொள்ளுகிறதுக்கு பிரயாசப்படுகிறார்களா? நிச்சயமாகவே ஒரு சில விஷயங்களிலே அவர்களுக்கு தவறுதல் இருக்கலாம், அல்லது அவர்கள் விழுந்து போகக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் கைக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிறார்களா? அந்த தேவனுடைய மனுஷன், அநேக அடிக்கடி சொல்லுவாங்க ஊழியர்கள்ல, தாழ்மையை குறித்து பயங்கரமா பேசுகிற ஊழியர்கள் தன் சக ஊழியரிடத்திலே தாழ்மையாய் இருப்பதற்கு விரும்ப மாட்டார்கள் என்று. ஏன்னா அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப ஒரு விஷயத்தை பேசுவதனால் மட்டுமே அவர் தேவனுடைய ஊழியர் என்று நாம் அளந்து விட முடியாது, அளவுகோல் வைத்து விட முடியாது. மாறாக பேசுகிற அந்த செய்தியை அவர் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சிக்கிற போதுதான் அவர் தேவனுடைய ஊழியராய் இருக்கிறார். ஆகவே தான் ஒருவன் நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி செய்வானாகில் அவனே கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன் என்று சொல்லுகிறது. மேற் சொல்லப்படுகிற ஊழியர்களை பற்றி பேசுகிறது. பிரதானமாக அவங்களை தான் பேசுகிறது, விசுவாசிகளுக்காக மட்டுமல்ல. ஆக அங்கு ஊழியர்களை பற்றி பிரதானப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. நான்காவதாக அவர்களுடைய ஊழியத்தின் நோக்கம் என்ன? இதை கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, சகோதரி யாரோ சொன்னாங்க, ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன என்பது. இந்த 2 பேதுரு 2வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கலாம். இது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய விஷயமாகவே இதை வாசித்துட்டு போகலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். போதும். பொருளாசை உடையவர்களாய்
தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். இவர்களுடைய நோக்கம் ஒன்று பொருளாசை, இரண்டாவது தங்களுக்கு லாபம் கிடைக்குமாக நம்மை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதே உண்மையைத்தான் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். உபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசையினாலே மக்களை ஏமாற்றி தங்கள் பக்கம் இழுக்கக்கூடியவர்கள். அதுக்கு உதாரணத்தை பாருங்களே. பொருளாசையினால் வழி விலகி போன பிழையாமையை பற்றி அடுத்து என்ன பண்ணுகிறார்? பேசக்கூடியவராய் இருக்கிறார். இவர்களுக்கு பணம் கிடைக்கிறது என்பதற்காக தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கக்கூடியவர்களாகவோ அல்லது தேவனுடைய வார்த்தையை புரட்டக்கூடியவர்களாகவோ இருக்கிறார்கள். சமீபத்துல கூட ஒரு சகோதரருடைய வீடியோ பயங்கரமா பரவிக்கிட்டே இருக்கு. நான் கூட அதற்காகவே ஒரு வீடியோ போடலாமான்னு கூட அளவுக்கு தோணும். இந்த நகையை கலட்டி போட சொல்லுகிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடக்கிறது. உங்களுடைய ஆபரணங்களை தேவ ஊழியத்திற்கு கலட்டி போடுங்க, அதனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இவங்க ஒரு ட்ரிக் பண்றாங்க. இப்ப நான் பார்த்த வரைக்கும் கூட நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து அல்ல. தேவனுடைய ஊழியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் அது தேவனால் தூண்டப்பட்டவர்களாக நாம் தேவனுடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டியது என்னவாக இருக்கிறது? அவசியமாய் இருக்கிறது. அதாவது நாம் உந்தி தள்ளி தேவனுக்கு என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். அது யாரோ ஒருவர் நம்மை தந்திரமாய் பேசி ஆசையை தூண்டி நம்மை கொடுக்க வைப்பதல்ல. அது வஞ்சகத்தின் செயல்பாடா இருக்கிறது. ஊழியத்தினுடைய நோக்கம் என்பது பிரதானமாக பொருளை மையப்படுத்தியோ அவர்களுடைய பொருளை எடுத்துக்கொள்வதை மையப்படுத்தியோ இருப்பது என்பது மிக ஆபத்தான உண்மையா இருக்கிறது. இந்த யூதா 12வது வசனத்திலும் கூட இதே விஷயத்தை அவர் பேசுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. யூதா 12வது வசனத்தை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்த வேரற்று போன மரங்களும் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய நோக்கத்தை பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் ஆதாயம் அடைவதை நோக்கமாக வைத்திருக்கிறார்கள். அப்ப ஊழியர்களுடைய நோக்கம் அவசியம். அவர்கள் பொருளாசையை மையப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்களா அல்லது தங்களுடைய விளம்பரத்திற்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்பதை யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடைசியாக இதுல சொல்லுகிற போது தேவபக்திக்கு ஏதுவாக உபதேசிக்க வேண்டும். அதுதான் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். நேரம் இல்லாதபடினால் இந்த வசனங்கள் எல்லாம் நான் கடந்து போகிறேன். வெளிப்படுத்தல நான் வாசிக்கிற போது பரிசுத்தம் செய்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்க கடவன், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்ய கடவன் என்று வாசிக்கிறோம். தேவபக்திக்கு ஏதுவான உபதேசம். ஒருத்தருடைய பிரசங்கத்தை நீங்கள் வருடக்கணக்காக கேட்க கேட்க நீங்கள் கடவுளுக்குள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வளர்கிறீர்களா அல்லது எப்பொழுதும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமோ தேவபக்திக்கு எதிரானதாக மாறுகிறது என்றால் நீங்கள் கள்ள போதகர்களால் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் இவைகளை ஒரு 5 பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன். வேறு சில விஷயங்களும் இருக்கிறது. நேரடியாகவே நாம் யோசித்தது போல தாழ்மையற்ற ஒரு ஊழியரை நாம் தேவனுடைய ஊழியராகவே சிந்திக்க முடியாது. தன்னை பிரபலப்படுத்தக்கூடியதான அல்லது தன்னை முதன்மைப்படுத்தக்கூடியதான ஒரு ஊழியரை கடவுளுடைய பிள்ளையாக நம்மால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆனால் இங்கு நாம் மையமாக சிந்திக்கிறதான உண்மை என்னவென்றால் இந்த ஓவராலா பார்க்கிற போது கடைசியாக அவருடைய சாட்சி எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். அவர் பவுல் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லுகிற போது இப்படியாய் அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து பாருங்களேன். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவலிலும் களங்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுகிறதிலும்
கணத்திலும் கனவினத்திலும் துர்க்கிருத்தியிலும் நற்கிருத்தியிலும் எத்தனை நிரப்பட்டாலும் நிசஸ்தராகும். இதெல்லாவற்றையும் சொல்லிட்டு சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். தன்னுடைய சாட்சி தேவ ஊழியர் என்பவர் எல்லாவற்றிலும் சரியா இருக்க வேண்டும். இப்ப சிலரை பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர் ரொம்ப நல்லவருங்க, அவருடைய வாழ்க்கையை பாருங்களேன், எளிமையுள்ளவராக இருக்கிறார், அவர் அநேகருக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அவர் பிரசங்கிக்கிற பிரசங்கம், அவருடைய ஊழியத்தின் நோக்கம் தவறுதலாக இருக்கலாம். அப்ப நீங்க இதுல ஏதோ ஒன்று இருக்கிறதுனால் மட்டும் அவர் தேவ ஊழியர் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இது எல்லாமே தேவ ஊழியருடைய அடையாளம் என்று சொல்லுகிற போது இதில் எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நெகட்டிவான காரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நெகட்டிவ் இருக்கிறது தேவ ஊழியத்தை. பாசிட்டிவான காரியங்கள்ல இந்த பாசிட்டிவ்லாம் என்ன குறையுது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இந்த நன்மைகள்லாம் ஒரு ஊழியத்தை குறையுது, அவர் இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் வஞ்சகத்துக்குரியதான விஷயத்துல நீங்க ஒன்று இருக்கிறது, மற்ற எல்லாவற்றிலும் அவர் சரியாக இருக்கிறார் என்பது மிக மிக ஆபத்தான ஒரு செயல். ஏனென்றால் பொதுவாக கள்ள ஊழியர்கள் எல்லாவற்றிலும் கள்ளத்தனமாக இருக்க மாட்டார்கள். சிலர் நல்லா பிரசங்கிப்பார்கள், ஆனால் கம்ப்ளீட்டா தேவபக்தியே இல்லாம பிரசங்கிப்பார்கள். அவர் மிகுந்த கவர்ச்சிகரமாக கிறிஸ்து 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 என்று பிரசங்கிக்கூடியவர்களா இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும்ங்கிறதான விஷயத்தை பேச மாட்டாங்க. அவங்க எதை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க, எல்லாவற்றையும் எனக்காக கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார், ஆகவே நான் கிறிஸ்துவுக்குள் எல்லாம் பரிபூரணமாக இருக்கிறேன் என்று கிறிஸ்து கிறிஸ்து என்று பேசுவார்கள். கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறதான மீட்புக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும்ங்கிறதான உண்மையை பேசுவது கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல அவர்கள் பரிசுத்தத்தை பேசக்கூடியவர்களாயிருப்பார்கள், அவ்வப்போது தாழ்மையை பேசக்கூடியவர்களாயிருப்பார்கள், அவர்களும் தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாயிருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்திலே பண ஆசை காணப்படுவதை பார்க்க முடியும். அவர்கள் ஜனங்களுடைய பணங்களை ஏமாற்றி எடுப்பதை பார்க்க முடியும். அவர்களையும் நாம் தேவ ஊழியர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல இதிலே ஒரு சில விஷயங்களை செய்கிற நபர்கள் தாங்கள் தீர்க்கதரிசிகள் என்று எண்ணிக்கொண்டு அநேக விஷயங்களை சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள். ஆனால் அது நிறைவேறாமல் இருக்கிறது என்றால் அதுவும் துணிகரமான ஒரு செயலாகவே காணப்படுகிறது. ஆகவே நாம் தேவ ஊழியர்களை பரிசோதிக்கிற போது அவருடைய வாழ்க்கை, அவருடைய போதகம், அவருடைய நோக்கம், அவர்கள் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற விஷயம், அவருடைய ஊழியத்தினுடைய பலன்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் சரியாக இருக்கிறார்களா என்று இங்க பாருங்களேன். அற்புதங்களை அளவுகோலாக வைக்கவில்லை, அவர்களை பின்பற்றுகிற மக்களை அளவுகோலாக வைக்கவில்லை, அவருடைய பேச்சு திறமைகளை அளவுகோலாக வைக்கவில்லை. ஒரு மனிதன் தங்கு தடையின்றி தேவனுடைய வார்த்தையை பேசுகிறானா அப்படிங்கறதெல்லாம் அளவுகோலாக வைக்கல. பாருங்களேன், கடவுள் சரியான அளவுகோலை தவறான ஊழியர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிற போது இந்த விஷயங்களிலே இதுல ஒன்று மட்டும் அவரிடத்தில் இருக்கிறது, மற்றெல்லாம் அவர் நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுவும் ஆபத்தானதுதான். எல்லாவற்றிலும் ஒரு தேவனுடைய ஊழியன் தன்னை தேவனுடைய ஊழியனாக காட்டிக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியம். எவ்வளவுலாம் சொன்னாலும் கூட நாம் ஒரு ஊழியக்காரனாக அல்லது ஒரு ஊழியராக நமக்கு தெரியும். ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே இங்கும் கூட என்னோடு கூட இருக்கக்கூடியதான ஊழியர்கள் சில நேரத்துல ஒரு திருச்சபையில உடன் ஊழியர்களாக வேலை செய்வார்கள். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எங்க பாஸ்டர் பயங்கர மோசமான ஆளு அப்படின்னு. 20 வருஷமா பயங்கரமான ஆளா இருக்கான்னு 20 வருஷமா அந்த சபையை விட்டே இருப்பாங்க. ஏங்க அவர் சரியில்லை, அவர் மேய்ப்பராக சரியில்லைன்னு சொல்றீங்க? இல்லைங்க, ஆனா நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து கல்யாணம் பண்ணதுல இருந்து அந்த சபை தான் நானு, அதனால அதை விட்டு வர முடியல, அதை விட்டுட்டு என்னால வர முடியாது. அவர் தப்பானவர் தான், அவர் சரியில்லாமல் பிரசங்கிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு சரியான இடத்துக்கு என்னால வர முடியாது, போக முடியாது என்பதற்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. இது எப்படின்னா, சில இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஆமா எங்க தலைவர் செத்து போயிட்டாரு, ஆனா எங்க கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், சாகுற வரைக்கும் என் கட்சியில என்ன வேண்டாலும் அநியாயம் செய்யட்டும், அவன் தமிழ்நாடே வித்தாலும் சரி, ஆனா அவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நம்புற மாதிரியான ஒரு உணர்வு சில நேரங்களிலே சபைகளிலும் கூட இருக்கிறது. சபை இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய வலிமையானது. ஒரு அமைப்புக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அந்த அமைப்புல நடக்கிற எவ்வளவு தவறு நடந்தாலும் அதை விட்டு அந்த தவறை சுட்டி காமிப்பதற்கோ அதை விட்டு வெளியே வருவதற்கோ நமக்கு என்ன வராது, மனசு வராது.
ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் எந்த ஒரு பூரணமான திருச்சபையும் தேட முடியாது, அப்படிப்பட்டதான திருச்சபை கிடையாது. ஆனால் நான் சொன்னது போல அந்த திருச்சபையை நடத்தக்கூடியதான நபர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே அவர்களை சோதித்து அவர்களை நம்முடைய மாதிரிகளாக எண்ணி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது என்னவாக இருக்கிறது? அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்துல ஒரு சோதனையும் சொல்லியிருக்கிறார். ஒரு சகோதரர் கூட அந்த வசனத்தை அனுப்பியிருக்கிறார். எப்படி தேவனுடைய ஊழியர்களை சோதிப்பது என்று சொல்லுகிற போது இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. என்னது? 1 யோவான் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல, தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அதாவது யார் கடவுளுடைய ஆவியை பெற்றவன், யார் கடவுளுக்குரியவன் அப்படிங்கிறத நீங்க எப்படி சோதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. உண்மையில நான் ரட்சிக்கப்பட்டு அது ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல இந்த வசனம் எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தது. இதை எவன் தான் சொல்ல மாட்டேன், இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல எப்படியா அவன் கடவுளால் உண்டானவன் நம்ம முடிவு பண்றது? இதை எல்லாருமே கள்ள போதகர்கள் உட்பட இந்த சர்வ சாதாரணமா சொல்லதானே முடியும். இதை எப்படி ஒரு டெஸ்ட், இதை எப்படி நாம ஒரு பரிசோதனையாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. உண்மையில் இந்த நிருபத்தினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? இப்ப நாம இந்த நிருபத்தினுடைய கான்டெக்ஸ்ட் நம்ம முதல் 2-3 அதிகாரங்கள்ல அதிகமா பேசியிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் சற்று வேற டாபிக் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். இந்த நிருபத்தினுடைய கான்டெக்ஸ்ட் என்னவென்றால், இங்கு மனிதனாக வந்த இயேசுவை கிறிஸ்துவாக இவர்களால் நம்ப முடியவில்லை. 2 விதமான கான்டெக்ஸ்ட் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த நிருபத்தினுடைய பின்னணியை பற்றி பேசுகிற போது முதல் 2 அதிகாரத்துல அதை குறித்து அதிகமா பேசியிருக்கோம். சிலர் என்ன சொல்லுவாங்க, தேவன் மாம்சத்தில் வர முடியாது, ஏனென்றால் மாம்சம் தீமையானது, ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்க முடியாது, அவர் மாம்சத்தில் வந்திருக்க முடியாது என்று நம்புகிற ஒரு பின்னணி உண்டு. அதாவது இந்த நிருபத்தை எழுதுகிற போது இப்படி ஒரு கள்ள போதனை இருக்கிறதாக அநேகர் நம்புகிறார்கள். என்னது? இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் வரவில்லை, மாறாக ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் வந்ததாக ஒரு கள்ள போதனை இருந்தது, அதற்கு எதிராக இந்த நிருபம் எழுதப்படுகிறது என்று சிலர் நம்புகிறாங்க. ஆனா என்னுடைய நம்பிக்கை அதை விட, நாம் ஏற்கனவே முதல் 2 அதிகாரத்தை தியானிக்கிற போது பேசியது போல, இங்கு இருக்கிற யூத விசுவாசிகள் பின்மாற்றம் அடைகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வந்த இயேசு கிறிஸ்து அல்ல அப்படிங்கிறது திரும்பி போறாங்க. வந்த இயேசு கிறிஸ்து அல்லங்கிறதான மறுதலிப்பு. இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஆரம்ப நாட்களிலே அல்லது அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது என்ன டீச் பண்ணாங்க அப்படின்னா, எது சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது என்றால், இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்ணார்கள்? அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது என்று அப்போஸ்தலர் 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 42வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இது நமக்கு ரொம்ப சாதாரணமா தோணும். அது என்ன, இயேசுவே கிறிஸ்து, இதுதான் சுவிசேஷம். ஒரு யூதனுக்கு எது சுவிசேஷம் என்றால், இயேசுவே கிறிஸ்து, அந்த கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு. நீங்க இந்த விஷயத்தை நீங்க நேரம் இருக்கிற போது நீங்க படிச்சு பாருங்க. இயேசுவே கிறிஸ்து என்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரே இந்த இயேசு என்று விசுவாசிக்கிறவன் மீட்படைவான் அப்படிங்கிறதுதான் நம்பிக்கை. ஏனென்றால் யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்துகிற போது, நானே அந்த கிறிஸ்து, என்னை விசுவாசிக்கிறோம் நித்திய வாழ்வை அடைவான் என்ன பண்றாரு? பேசுறார். ஆனால் அநேகரால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அந்த இயேசுவே கிறிஸ்து என்று நம்புவதில் அநேக பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னொன்று, இயேசு தன்னை வெறும் கிறிஸ்து என்று மட்டும் சொல்ல, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் சொல்லுகிறார். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதினுடைய நோக்கத்தையே சொல்லுகிற போது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்து விசுவாசித்து, அதனால் நீங்கள் நித்திய வாழ்வை பெறும்படியே இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறேன் என்று பேசுகிறார். அப்ப ஆரம்ப நாட்களில் யூதர்களுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவிக்கிற போது எப்படியாய் அறிவிக்கப்படுகிறார் என்றால், மாம்சத்தில் வந்த, அதாவது மனிதனாக வந்த இயேசுதான் நாம் காத்திருந்த மேசியா என்று விசுவாசித்து
அறிக்கை பண்ணுகிறவன் தான் தேவனால் உண்டானவன். இப்ப இன்றைக்கு இந்த சோதனை பெரிய விஷயம் இல்லை. அன்றைக்கு ஒரு யூதன் சொல்ல மாட்டான். ஒரு யூத விசுவாசிக்கு இயேசுதான் கிறிஸ்துன்னு சொன்னா அவன் மீட்கப்பட்டவன். இயேசுதான் நாம் காத்திருந்த மேசியா என்று சொல்லுகிறது தான் ரட்சிப்பு. அந்த விஷயத்துல அவர்களுக்கு குழப்பம் இருந்தது. நீங்க நல்லா பாருங்களே, சுவிசேஷத்தை நீங்க வாசிச்சாலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இயேசுதான் மேசியா அப்படிங்கறது அவர்களை நிராகரித்தார்கள். மேசியான்னு சொல்றாருங்கிறதுக்காகவே சிலுவைக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. கடைசி விசாரணையில கேட்கிறாரு, நீர்தான் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா அப்படின்னு ஆசாரியன் கேள்வி எழுப்புகிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஆம் நான் அவர்தான் என்று சொன்ன உடனே வஸ்திரத்தை கிழிச்சிட்டார். அப்படின்னா என்னது? இந்த இயேசுவை அவர்களால் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நம்ப முடியல. இப்ப இந்த சிந்தையோடு அந்த கான்டெக்ஸ்ட் குள்ள வாங்கல. அதாவது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை அந்த கான்டெக்ஸ்ட் யூத பின்னணி நீங்க பாத்தீங்கன்னா, மாம்சத்தில் வந்த அப்படின்னு சொல்லும் போது இது இந்த மாம்ச சரீரத்தில் வந்தன்னு இல்ல, மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிராது. இது அவர்களுக்கு சரியான டெஸ்ட். மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் வந்திருக்கிறது. இதுதான் இந்த இடத்தினுடைய பொருள் என்பதை நீங்க 1 யோவானுடைய 2வது அதிகாரத்தை நம்ம நடத்துகிற போதே உங்களுக்கு நடத்தினேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒரு சற்று நேரம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் நான் கூடுதலா எடுத்துக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 22, 23வது வசனத்துல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? அப்ப இந்த நிறுவத்தினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? மாம்சத்தில் வந்த இயேசுதான் கிறிஸ்து அப்படிங்கிறத அங்கு மறுதலிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா இவர் கிடையாது அப்படிங்கிறதான ஒரு பின்னணி நம்பிக்கை யூத விசுவாசிகளிடத்தில் இருந்தது. அவர்கள் பின்மாறி போகிறார்கள். அவர்களை பார்த்து சொல்கிறார், இயேசுவை கிறிஸ்து அல்ல, மனிதனாக வந்த இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இப்ப நீங்க குமாரனை மறுதலிக்கிறீர்கள் என்றால் பிதாவையும் மறுதலிக்கிறீர்கள். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனாயிருக்கிறான். ஏனென்றால் இவர்கள் யூதர்களாக இருந்தபடினால் நாம யாரும் இப்படி சொல்ல முடியாது. யூதர் என நாம யெகோவா சாட்சிக்காரனா சொல்லலாம், நாங்க இயேசு கிறிஸ்து மறுதலிக்கிறோம் ஆனா பிதாவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று. ஒரு யூதர்களுக்கு அப்படி இருந்தது. அவர்கள் குமாரனை மறுதலிக்கிறார்கள், ஆனால் நாங்கள் பிதாவை தொழுது கொள்கிறோம் சொல்றாங்க. அவர்களை பார்த்து சொல்றார், இல்ல, நீங்க குமாரனை உடையவனா இருந்தாதான் பிதாவை உடையவர்களா இருக்க முடியும். நீங்கள் குமாரனை உடையவர்களா இருக்க வேண்டுமானால் இந்த இயேசுவே கிறிஸ்து என்று நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த கள்ள போதனை, அந்த கான்டெக்ட்ல இருந்த கள்ள போதனை, அதைத்தான் மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள், மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து அல்ல என்று பேசக்கூடிய யூதர்கள் இருந்தார்கள். இத சொல்லிட்டு தான் சொல்றாரு, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, அதாவது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல அப்படின்னு பேசுறாரு. அடுத்து, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இப்ப நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அவர்களைங்கிறது யாரு? யாராச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தோம்ல, இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அவர்கள்ங்கிறது இங்க யார குறிக்கும்? கள்ள தீர்க்கதரிசிகள். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஏனென்றால் இந்த வசனத்தை அநேகர் சற்று தவறுதலாக புரிக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பது, உலகத்தில் இருக்கிறவர் என்பது சாத்தானே அல்ல. திரும்ப சொல்றேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உண்மையிலே சாத்தானை விட கர்த்தராக இயேசு கிறிஸ்து பெரியவர் தான், தேவன் பெரியவர், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆனா 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் யாரை மையப்படுத்துகிறது என்றால், நீங்கள் கள்ள போதகர்களை சோதித்தறிய வேண்டும் என்று பேச ஆரம்பிக்கிறார்.
அவர்களை சோதித்து நீங்கள் வாழுங்கள் என்று. எப்படி சோதிக்க முடியும் என்றால், அன்றைக்கு இருந்த கள்ள போதனை என்ன? அவர்கள் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறார்கள். ஆனா இவர்களை பார்த்து சொல்றார், நீங்க தேவனால் உண்டாயிருந்து அந்த கள்ள போதகர்களை ஜெயித்தீர்கள். ஏன்னா இவங்க என்ன நம்புறாங்க? இல்ல, மாம்சத்தில் வந்த இந்த இயேசுதான் கிறிஸ்து என்று நம்புகிறாங்க. அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த கள்ள போதகர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் இந்த உலகத்தில் இருக்கிறதான கள்ள போதகர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப இந்த இடத்துல சாத்தானை விட தேவன் பெரியவர்ங்கிறதான ஒப்பிடுதல் எல்லாம் ஒண்ணும் இல்லை. கள்ள போதகர்களை விட தேவன் பெரியவர்னு ஏன் இங்க சொல்லணும் அப்படின்னா, அநேகர் கள்ள போதனையில அழிந்து விடுகிறார்கள். இங்கு என்ன வலியுறுத்த வருகிறார் என்றால், நம்மில் இருக்கிற தேவன் மேன்மையானவராக இருக்கிறபடினால் நீங்கள் அவர்களை என்ன பண்ணிட்டீங்க? ஜெயித்து விட்டீர்கள். அப்ப அவர்களிடத்தில் விழுந்து போகிறவர்கள் தேவனோடு சரியான உறவில் இல்லாதபடியினால் அவர்களிடத்திலே தோற்று போய் விடுகிறார்கள். அப்ப இந்த இடத்துல உலகத்தில் இருக்கிறவனிலும் என்று யோசிக்கிற போது நீங்க டைரக்டா சாத்தான்னு எடுத்தா பெரிய தவறு அல்ல. ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா, கள்ள போதகனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். திரும்ப பாருங்களேன், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் என்று வருகிற போது அவர்களை ஜெயித்தீர்கள். கள்ள போதகர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனால் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 5-6 வசனத்தை மட்டும் நம்ம அடுத்த வாரத்துல சிந்திக்கலாம். இன்றைக்கு நாம் ஓவராலா சிந்தித்து முடித்தான விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள போதகர்களை ஆகவே எல்லா போதகர்களை நம்ப வேண்டாம். அவர்களை பரிசோதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர்களை வெவ்வேறு வகைகளில் பரிசோதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவைகள் ஒன்றில் குறைபட்டாலும் கூட அது ஆபத்தானது. ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் பரிசோதிக்க வேண்டும். இந்த 1 யோவான் நிருபத்தில் இருந்ததான கள்ள போதனை என்பது, மனிதனாக வந்த இயேசுதான் கிறிஸ்து என்பதை விசுவாசிக்காத ஒரு கள்ள போதனை கூட்டம் இருந்தது. அவர்களை நீங்கள் ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களை ஜெயித்திருக்கிறீர்கள். காரணம், உங்களோடு தேவன் இருக்கிறார். அவர் இந்த கள்ள போதகர்களிலும் மேலானவராயிருக்கிறார். அவர்களுக்கு, கள்ள போதகர்களுக்கு இந்த உலகம் செவி கொடுக்கும். ஆனால் நீங்கள் அப்படி செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களில் சத்திய ஆவி இருக்கிறது. உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிற போது சில சமயங்களிலே அதை தேவனுடைய ஆவியானவர் நம்மில் இருக்கிறார், அவருடைய ஆவி அவரிலும் பெரிதும் என்று என்ன பண்ணலாம்? புரிந்து கொள்ளலாம். நாமும் இந்த உலகத்திலே கள்ள போதகர்களை மேற்கொண்டு வாழ்வோம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே அநேக கள்ள போதனைகள் பெருகியிருக்கிறது. கள்ள போதகர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் சரியான விதத்திலே ஆண்டவரே எங்களுடைய போதனையும் போதகர்களையும் நாங்கள் பரிசோதித்து உமக்கு உகந்தவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் சிந்தித்த வண்ணமாக எங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறதான கள்ள போதகர்களை விட பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர், நாங்கள் அநேக நேரங்களிலே இந்த கவனத்தை நாங்கள் செலுத்துவது கிடையாது. நாங்கள் விசுவாசிக்கிற பின்னணியை, நாங்கள் பின்பற்றுகிறதான, நாங்கள் இருக்கிறதான மேய்ப்பருடைய மந்தைகளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி சோதித்து கள்ள போதகர்களிடத்திலிருந்து நாங்கள் மேற்கொண்டு இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வகுப்பிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நூற்றாண்டிலே அநேக கள்ள போதனைகள் எல்லா வழியாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த பொல்லாத வழியிலே தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தற்காத்துக் கொண்டு ஆண்டவரே உடைய வசனத்தை அதிகமாக கற்றுக்கொண்டு உமக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடியதான விருப்பத்தையும் வாஞ்சி தந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கேற்றபடி தங்களை உட்படுத்தி கொண்டு ஆண்டவரே திருவசனத்தினால் ஊழியர்களையும் பரிசோதித்து உமக்குள்ளாக வாழ அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து நாங்கள் வருகிற வாரங்களிலே உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். நன்றி உங்க எல்லாருக்கும்.
ஆஹ்